கோவை மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தொடர் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் அதிக அளவு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் பாதுகாப்பு கருதி இன்று முதல் மறு அறிவிப்பு வெளியாகும் வரை கோவை குற்றாலம் அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கோவை மாவட்ட வனத்துறை தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கோவை குற்றாலத்திற்கு செல்லும் சாலையின் நுழைவு வாய்களில் தடுப்புகள் அமைத்து வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் உள்ள மலைப்பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த பலத்த மழையால் சின்னக்கல்லார் பகுதியில் 19.2 சென்டிமீட்டர் மழையும், மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் உள்ள சிறுவாணி அணை பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக நொய்யலாற்றின் முதல் தடுப்பணையான சித்திரை சாவடி அணைக்கட்டில் புது வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மேலும் வாய்க்கால் மூலம் விவசாயத்திற்கு தனியாக தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் இந்த மழை விவசாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் குற்றால அருவிகளின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குற்றால மெயின் அருவியில் தொடர்ந்து இன்று 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு நீடித்து வருகிறது. இதனால் குற்றால மெயின் அருவியில் 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற அருவிகளான பழைய குற்றாலம், ஐந்தருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அருவிகளிலும் தற்போது போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.